மனோஜ் வீட்டுக்கு வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துருக்குறா. அப்படி விஜயா வந்து ஏன்டா மனோஜ் பேசாமல் உட்காந்துருக்குன்னு கேட்குறப்போ உடனே ரோகிணி வர்றா. அப்படி ரோகிணி மனோஜ் ஏன் பேசாமல் உட்காந்துருக்குறீங்கன்னு ரவி என்னங்கிறாட்டி அவன் குடிச்சிருக்கிறா அப்படின்னு. அவன் குடிக்கிறதுக்கு காரணமே முத்துவாக தான் இருக்குது. முத்து தான் ஊற்றி கொடுத்துருப்பான்னு. மீனை என்னங்கிறா அப்படி ஏத்த அவர் குடிக்க மாட்டாரா அப்படின்னு. அவன் புருஷன் தான் குடிப்பா. அப்படி அவன் குடிக்க மாட்டான், நான் வளர்த்துன பையன் அப்படிங்கிற முத்துவோட பாட்டி வேணும். என்ன இந்த பிரச்சனை நடக்குதுன்னு கேட்கணுன்னு இந்த மாதிரி நீங்கள் வளர்த்துன பையன் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னு இவனை குடிக்க வச்சிருக்கிற. அப்படியே நீ வளர்த்துன பையன் குடிக்கலையா, அவர் குடிச்சிருக்கிறா. நீ எல்லாமே உன்னுடைய காரணத்தினாலதான் இந்த மாதிரி நடந்தது. 3 பையங்களும் ஒரே மாதிரி நீ வளர்த்திருந்தேன்னு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு பாட்டி சத்தமோட விஜயா அப்படியே திருத்துன்னு முழுக்கிறாள். அதுக்கடையில் மாமா பார்த்தியா, நான் அப்போவே சொன்னேன் முத்துக்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு முத்து தான் கொடுத்தா அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறப்ப அவங்க மாமாவும் குடிச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுக்க அவங்க மாமா குடிச்சிருக்கிறா அப்படின்னு. அதுக்குள்ளே ரோகிணி ஏமா நீங்களுமா குடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சத்தம் போடுற. அப்படி சத்தம் போட்டு இல்லை நான் போனேன் முத்து தான் கொடுத்தேன் அப்படின்னு நான் குடித்தேன் அப்படிங்கிற. அப்படி ரோகிணி மனோஜ் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலாங்க அத்தை அப்படின்னு உடனே என்னங்கிற. அப்படி முத்து வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லி போட்டு போய் மோர் கடைஞ்சி கொண்டு வந்து கொடுக்கலான்னு மீனாவை கூட்டிகிட்டு போகிற. மீனா ஏனுங்க நீங்களே பண்ணீங்க, இல்லை அதெல்லாம் நீ இப்போ பேச வேண்டாம், நீ மோரை மட்டும் கரைஞ்சி கொடுன்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து மனோஜ் வாயில் ஊற்றணுன்னு மனோஜ் அதை குடிச்சிட்டு அப்படியே தெளிவாயிடணும்னு அவங்க அம்மாவை பார்த்து அம்மா நீ என்னம்மா இப்படி இருக்கிற, ஏன்னா போதையில் சொல்கிறேன் அப்படி. போதையில் ரோகிணி பார்த்துட்டு ஐயோ ஐ லவ் யூ சொல்லி போட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறேன். அப்படி உடனே அவங்க தம்பி பார்த்துட்டு டே உன் கல்யாணத்துக்கு என்னையோ கூப்பிடாம முட்டியாடா ரவி அப்படின்னு அவனும் இது பண்ணுறேன். அப்படி இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக பண்ணிவிட்டு கடைசியில் ரோகிணி காலை போய் கட்டி பிடிச்சிட்டு நான் வேலைக்கு எனக்கு என் வேலையே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு நான் என்ன பண்ணுறது ரோகிணி அப்படின்னு காலை பிடிச்சி விட்டா உட்காந்துருக்குறேன். அப்படி உடனே ரோகிணி தள்ளி விட்டு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு அப்படியே மாமாவை பார்க்க. அப்படி நம்மளை ஊற்றி கொடுத்தது மாமா தானே நினச்சிட்டு எனக்கு ஊற்றி கொடுத்தது யார், எனக்கு ஊற்றி கொடுத்தது யாருன்னு அப்படியே ஒவ்வொருத்தராக பார்க்குறப்ப உடனே அவங்க மாமா வந்து நான் அப்போவே சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு. மாப்பிள்ளை அதை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ரோகிணிகிட்ட, நீ இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீ உள்ளே போங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன். அப்படி ரோகிணி ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இனிமேல் குடிக்காத மனோஜ் ஏன் இப்படி குடிச்சு பழகிறேன், உங்கள் தம்பி தான் குடியாருன்னா நீயும் குடியா, நான் இருவேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் நான் குடிக்கல ரோகிணின்னு சொல்கிறேன் அப்படி மனோஜ். விஜயா தோட்டத்தில் உட்காந்துட்டுருக்குற. அப்படி ரோகிணி வந்து அத்தை என்னத்தை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு கேட்குறப்ப ரோகிணிகிட்ட விஜயா சொல்கிற. அப்படி என்னப்பா பண்ணுறது, அவன் மனசில் இருக்கிறதானே அவன் சொல்லிக்கிறான், அவன் மனசில் நம்ப வேதனை இருக்குது, வேலை கிடைக்கலையேங்கிறது ஒரு இது இருக்குது. அதே நேரத்தில் முத்து பையன் வந்து அவனுக்கு நம்ப கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கிறான், நீ உங்கள் மாமாட்ட சொல்லி அவனுக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுமை அப்படின்னாடி. அதுக்கு என்னங்கிற. அப்படி ரோகிணி நான் சொல்கிறேனுங்க அத்தை அப்படிங்கிற. அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணு, உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவனுக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குற. அப்படி ரோகிணி நான் சொல்கிறேனுங்க அத்தை அப்படிங்கிற. அப்படி அதோட சரிங்க அத்தை எங்கள் மாமாட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ரோகிணி. அந்த நேரத்தில் இந்த பக்கம் வர்றப்ப செல்வமும் முத்தும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா நாம் குடிக்க வைக்கவே இல்லை, அந்த மலேசியாக்காரன் தான் குடிக்க வச்சா, அவள் பெரிய மனுஷனாக இருந்தேன்னா எத்தனை பேர்த்து முன்னால் அவள் சொல்லிக்கலாம், நான் தான் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தேன்னு சொல்லிக்கலாம்ல, அதை விட்டு போட்டு நம்ம மேலே பழி போட்டான் பார்த்தியா அப்படின்னு உடனே ரோகிணிக்கு அப்போ தான் புரியுது. ஐயோ முத்து குடிக்க வைக்கல, இந்த மாமா தான் குடிக்க வச்சிருக்கிறாரு, இந்த ஆள் பண்ணுற வேலை பெரிய வேலையாக இருக்குது. ஏண்டா அப்படி இருந்தாலும் இந்த ஆள் சொல்லியிருந்தானே பரவாயில்ல, இவன் மலேசியாக்காரன் இல்லை உள்ளூர்காரன் போல தான் இருக்குது, நீ எப்படியாவது நாளைக்கு அவனை நம்ம ஊற்ற வச்சு அவன்கிட்ட இருக்கிற உண்மையெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ரோகிணி ஐயோ இவன் என்ன இப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான், நம்மளை இவன் பிடிச்சிடுவான் போல இருக்குது, இந்த ஆள் பண்ணுற வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா இரு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆளை போய் தூங்கிட்டு இருக்குன்னு எழுப்புறாப்பிடுங்க. மாமா போய் எழுப்பினோடனே அவங்க மாமா எந்திரிச்சுனே பாப்பா என்னுடைய நடிப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன். அப்படி ஐயோ நடிப்பு இருக்கட்டுமையா, நீ என்னையா பண்ணின, மனோஜுக்கு நீ தான் ஏன் தண்ணியை ஊற்றி கொடுத்தேன்னு கேட்குற. அப்படி இல்லையே மொத்து தான் ஊற்றி கொடு, ஒரு கொட்டு கொட்டுற. அப்படி உள்ள சொல்லி நீ தான் நான் ஊற்றி கொடுத்தேன். ஆமாம்மா தப்பு நடந்து போச்சுமா, நான் தான் ஊற்றி கொடுத்தேன், அதுக்கு இப்போ என்னம்மா பண்ணுறது, இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக்கலாமா, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு. எப்படி இப்படி ஊருக்கு போகணுன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் எல்லோரும் சங்கடப்பட மாட்டாங்களா, தெரிஞ்சு போகாது, அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு உனக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோனில் இந்த மாதிரி உன்னுடைய சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, நீ உடனே ஊருக்கு கிளம்பிடுற அப்படின்னு. இந்த தொடரை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.